சேவ் கும்மிடிப்பூண்டி. முதல் திருட்டோ இல்ல முதல் தவறோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயத்துல தான் செய்யறாங்க. எங்க தெரிஞ்சிட போதோ, மாட்டிக்க போறோமோ, பிரச்சனை அதிகமாகுதோ, இப்படிப்பட்ட சூழல்ல தான் திருட்டு நடக்குது, தவறுகள் நடக்குது. அதுவே நம்ம கண்டு காணாம போயிட்டோம் இல்ல தெரியாத இருந்ததுன்னா அந்த திருட்டே வந்து கொள்ளையா மாறுது, அது தவறு வந்து அடாவடியா மாறுது. இப்படிதான் இப்ப கும்மிடிப்பூண்டியில பொல்யூஷன் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ண விஷயங்களை நம்ம கண்டு காணாம போனதுனால தான் இன்னைக்கு நேத்து நடந்த குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அட்மிட் ஆயிருக்காங்க குழந்தைங்க. அப்படிப்பட்ட இது வந்து ஒரு சிறு துகள் தான். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இது மீடியா வந்ததுனால நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. மீடியா தெரியாத இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தெரியாத இருக்கும். இது வந்து ஒரு துகள். ஆனா மலை மாதிரி நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்குது. எல்லாமே சைலண்டா நடந்துட்டு இருக்கு. அது உச்சக்கட்டத்தை தாண்டிடுச்சு. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம அதை கண்காணிக்கல, நம்ம அதை தட்டி கேட்கல. இதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா கிட்னி பாதிப்பு, கேன்சர், லங்ஸ் கேன்சர், இன்னும் கண்டறியப்படாத ஏகப்பட்ட நோய்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளோட ரிப்போர்ட்டு, நம்ம ஐஐடி வந்து கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து பயத்தை கொண்டு பண்ணுது. அதோட நீட்சியா வந்து நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சட்டசபையிலேயே அறிவிச்சிருந்தாங்க போன ஆட்சியில கும்மிடிப்பூண்டி தான் தமிழ்நாட்டிலேயே பொல்யூஷன் அதிகமா பாதிக்கப்பட்ட தொகுதின்னு சொல்லி. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா பல ஆண்டுகளா பொல்யூஷன்ல கும்மிடிப்பூண்டி தான் நம்பர் 1 இருக்கு. இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம்லாம். இது அபாயத்தை தாண்டிடுச்சு. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதை பத்தி பல என்ஜிஓக்களா இருக்கட்டும், பல தனிநபர்களா இருக்கட்டும், சோசியல் மீடியால நிறைய போட்டிருக்காங்க. அதை பத்தி அவேர்னஸ் போடுறோம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு என்னன்னு நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். சாப்பாட்டுக்காக நம்ம ஓடுறோம், சம்பாதிக்கிறதுக்காக. ஒரு நாள் லீவ் போட்டா பிரச்சனை ஆயிடும் வீட்டுக்குன்னு சொல்லி. கண்டிப்பா அது உண்மைதான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட நம்ம சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய், வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 3,50,000 லட்சம் ரூபாய். ஒரு 10 வருஷம் நம்ம சம்பாதிச்சோம்னா ஒரு 35 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆனா அந்த 35 லட்சம் ரூபாவை நம்ம செலவு பண்ணா கூட ஒரு ஆளுக்கு இதுல இப்ப நான் மேற்கூறிய சொன்ன அந்த நோய்கள்லாம் வந்து ரெஸ்கியூவே பண்ண முடியாது. கண்டிப்பா செத்துதான் ஆகணும். அதுவே ஒரு வீட்டுல 2 பேர் 3 பேருக்கு வந்துச்சுன்னா நம்மளோட மூலாதாரம். அப்ப நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தர் முன்னெடுக்கிறாங்க. அது நீங்களா இருக்கட்டும், ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து, கிராமங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, யாரன்னா ஐடியா தெரிஞ்சா அவங்களுக்கு பின்னாடி போய் முன்னாடி போய் எல்லா ஒர்க்கும் பார்க்க பாருங்க. கம்பெனி நோக்கம் வந்து கம்பெனிகளை மூடணுன்றது இல்லை. நாமும் நம்ம குழந்தைகளை இந்த இதுலதான் வசிக்க போறோம். ஆனா அந்த கம்பெனி எல்லாம் ஓடிட்டோம். அதனால இதுக்கு ஏதோ ஒரு தீர்வை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். இது வந்து இப்ப நம்ம துகள்ல இது இன்னும் மோசமான விளைவுகளை, எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் சில மாதங்கள்ல. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த எலெக்ஷன்ல அதுக்கு முன்னாடி இது ஒரு தீர்மானம் எடுத்து ஒர்க் பண்ணணும். இல்லையானா நம்ம இந்த இடத்துல இருக்க மாட்டோம்.